ஒரு சிறுவன் தொலைநோக்கி மூலம் வானத்தில் இருக்கும் நிலவை பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் நெருக்கமாக பார்க்கும்போது நிலவில் ஒரு வீடு இருப்பதை அவன் கவனித்தான். அடுத்த நொடியே அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதான இளைஞர் வெளியே வர முடியாமல் இருந்தார். சிறுவன் நன்றாக பார்த்தபோது அதுவே அவன் நாள் முழுவதும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்த தாத்தா என்பதை கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு தாத்தாவை பார்த்து கை அசைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவர்களுக்கிடையில் 100,000 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. நிலவில் இருந்த தாத்தாவுக்கு பூமியிலுள்ள அவனை பார்ப்பதே முடியவில்லை. அதற்குப் பிறகு அந்த சிறுவன் பள்ளி முடிந்தவுடன் வீடு திரும்பி தொலைநோக்கியை எடுத்து தாத்தாவின் குரலை தேடத் தொடங்கினான். அந்த நாளில் அவன் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனித்தான். தாத்தா எப்போதும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக பூமி நோக்கி பார்த்துக் கொண்டே சிந்தனையில் மூழ்கியிருப்பார். அவர் தனது குடும்பத்தினரை நினைத்து வருந்துகிறார் போல் இருந்தது. தாத்தா தனிமையிலிருந்து துன்புறக்கூடாது என்று நினைத்த சிறுவன் ஒரு யோசனையை உருவாக்கினான். அவன் தாத்தாவுடன் தொடர்பு கொள்வதற்காக கடிதம் எழுதி வீட்டின் மேல் மாடிக்கு ஏறி நிலா நோக்கி உயரமாக தூக்கினான். ஆனால் தாத்தா அந்த கடிதத்தையும் சிறுவனையும் பார்க்க முடியவில்லை. சிறுவன் பல்வேறு முறைகளை முயற்சி செய்தான். கடிதத்தை மடித்து காகித விமானமாக்கினான். ஆனால் அனைத்தும் தோல்வியாயிற்று. தனிமையில் நிலவில் சோகமாக உட்கார்ந்திருக்கும் தாத்தாவை பார்த்த சிறுவன் மிகவும் வருத்தமடைந்தான். ஆனால் கிறிஸ்துமஸ் நாளன்று அவனுக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது. அவன் தாத்தாவுக்காக ஒரு பரிசு தயாரித்து அதை சாந்தா கிளாஸ் மூலமாக நிலவுக்கு அனுப்பச் செய்தான். அந்த பரிசு ஒரு தொலைநோக்கி தாத்தாவை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தியது. தாத்தா அவனை சற்றும் தாமதிக்காமல் திறந்து பூமியில் இருக்கும் தனது குடும்பத்தை தேடத் தொடங்கினார். சில நிமிடங்களில் அவர் சிறுவனைக் கண்டார். அதை பார்த்த தாத்தாவின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. அந்த நாளிலிருந்து சிறுவன் மீண்டும் ஒருபோதும் சோகம் உணரவில்லை. ஏனெனில் தாத்தா நிலவிலிருந்து அவனை பார்வையிட்டு வந்தார். தொலைவில் இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து வாழ்ந்தனர்.